ஃபர்ஸ்ட் 2024 ஸ்டார்டிங்கில் என்னோட ஃபர்ஸ்ட் படம் சிங்கப்பூர் செல்லும். இதுக்கப்புறம் நிறைய படம் வர வேண்டியது இருக்குது. இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ யூ ஆல் வில் என்ஜாய் இட். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். லான்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு கோகுல் சார் டேரக்டராக வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில். அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் தனியாக நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன், ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதிப்படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருந்ததோ, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ அதை விட பிரமாதமாக சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது நிச்சயமாக நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாமா கே ராஜன் மற்றும் அம்மா கிரியேஷன்ஸுடைய அருமை நண்பர் டி சிவா, என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து மாதிரி ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு அதாவது ஒரு ஒரு படம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். த மூமெண்ட் யூ கமெண்ட் மை லைஃப் ஹஸ் சேஞ்ச். ஸோ அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னுடைய ஹீரோ பாலாஜி வந்து ஆரம்பித்தது வந்து இந்த கதை பிடிச்சி பாலாஜியோட இனிஷியேட்டிவ் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலாஜி இந்த கதையை ரொம்ப ரசித்ததுனால தான் இந்த படம் இங்கே வந்து நிற்குது. ஸோ அதனால் பாலாஜி வந்து அந்த கதிர்ன்ற ப்ரொட்டகனிஸ்ட்டை கொஞ்சம் கூட அது எனக்கு என்ன வேணுமோ அதில் எனக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ரோல் இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்ததோட சிறப்பாக வந்ததுக்கு காரணம் பாலாஜியோட டெடிக்கேஷன் தான். ஏன்னா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும், அதனால் அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி வந்து அந்த சீன் அப்படி வேணும்னா அது வேணும், நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் அதுக்கு அவரும் மெனக்கெட்டது. அந்த மெனக்கெடல் தான் இன்றைக்கி வந்து அந்த கதையை வந்து
கதிரை க்ளோரிஃபை பண்ணால் தான் ஒட்டுமொத்த பார்பரையும் நான் க்ளோரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த படமே இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த பார்பர். இது வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் வந்து இந்த சமூகம் கொண்டாடுற ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதுவும் நான் பர்டிகுலர்லி நான் ரீசெண்டாக இந்த காஷ்மீர் அப்போ விங்சலில் ஜாமீன் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்தா வந்து ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தோணும் எனக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூடு தான் இந்த ஹீரோ கேரக்டரில் கொண்டு வந்தேன். அண்ட் அது இப்போ பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படத்தில். அண்ட் ஹஸ் ஹோல் த ஃபிலிம் டில் த கிளைமேக்ஸில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் நீங்கள் பாலாஜியை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் பாலாஜி. அண்ட் படத்தில் அவ்வளோ பெரிய சீசன் ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு ஆளை வச்சு நீ தான் சத்யராஜ், நீ தான் ஆள், அது மாதிரி நானும் மைண்டில் நினச்சி நான் அவங்களை எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீசன் ஆக்டர் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யோசிச்சு இருந்தது. நம்ம நிறைய இஷ்டத்துக்கு மாற்றுவோம், அதெல்லாம் செட் ஆகாரா அப்படிலாம் தோணுச்சு. ஸ்டார்டிங் வீக்லேருந்து ஆரம்பிச்சது. அவர் சேஃபாக அழகாக ஒரு வீக்கு சொல்கிறாரு, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். பட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு குழந்த மாதிரி இருந்தார். இந்த படத்தில் 2 சைல்டு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனுங்க தான் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. அவன் சொல்லி கொடுத்ததை பார்க்கவே மாட்டேன். சொல்லுங்க. ஆனால் இவர் என்னை அப்படி பார்ப்பார், என்ன பண்ணுறான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இவர் கூடயும் சரி, லால் சார் கூடயும் சரி, இட்ஸ் அ பிளெஸிங். ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஒர்க்கிங் டைமிங். ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்தாங்க 2 பேரும். பர்டிகுலர்லி அந்த வாக் சார் இன்டர்வல் பிளாக்ல வர ஒரு வாக், அந்த வாக் த்ரூன்னு வாங்கினேன் ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு வாக் ஒன்று வச்சுருக்கேன் இடத்துல. அந்த வாக் பேசப்படணும், அது வந்து நீங்கள் பார்க்கணும். அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு வந்து ரொம்ப என் பக்கத்தில் வந்துடுச்சுன்னு என் படத்தில் வந்து சார் சிங்கப்பூர் சொல்கிற ஒரு டைலாக் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு கனவு இந்த படம். லைஃப்பில் வந்து நான் வாழ்க்கை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி அதிசயத்தை ஒழிச்சு வச்சுருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மிராக்கலாக தான் சிங்கப்பூர் சொல்ல பார்க்குறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரிலீஸ் கிட்டே இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நல்ல படம் எடுத்தேன். இது வரைக்கும் நான் எடுத்த படத்துலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு இருக்கிறதா சொல்லி வழக்கமாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 நீட்டான ஃபினிஷ் உள்ள ஒரு படம் இந்த படம் தான். ஏன்னா அப்போ தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐஸ்வரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஐஸ்வரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐஸ்வரி நான் சரியானவன் இல்லையா. ஐஸ்வரி கணேசன் அவர்களை வந்து ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் அதிசயமே இல்லை. வாழ்த்துக்கள். நாகசரனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சு தான் 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறிடும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாஜி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான். அம்மன் கோயில் கடற்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார். அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாஜி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பை ரன். அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம்.
ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினா தான் முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுறதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்தீங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிச்சது. அதை பற்றி கூட இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சிருந்தா அது இந்த படமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோவல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக புலம்பு விட்டுவிட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுன்னா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதைத்தான ரசிகர்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி, கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் அதுதானே, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்தவர் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக நடிச்ச விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம். அந்த பாட்டு வந்து அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சரவணன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும், ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியாக நடிச்சிருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டதில்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படுது. இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்பிக்கைட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ஓகேதான். நான் படத்தை பற்றி சொல்லுங்கள். ட்ரெய்லர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கப்பூர் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்எல் போட்டிருக்கு. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தேட்டர் கூட்டு வரும் நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக உட்காந்து 1 மணி நேரம் தமிழ் பேசிட்டு நல்ல ரொம்ப நேரம்.
நான் அங்கேருந்து அவரை ஒரு தூரம் தாண்டி நாமக்கல்லை பார்த்து இங்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கும் பாலாஜி, வாழ்த்துக்கள். நல்லா அதுக்கப்புறம் கட்டி இல்லைன்னா கண்டுத்தோம் ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டினாங்க. இந்த கோகுல் கோகுல் அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தீங்க, யாருமே பேசல போடுங்க. சரி, நானும் பேசிட்டு போயிட்டேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமண்டம் தான் இருப்பார். ஆனால் கூகுள் சார் வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அது ஒரு எனக்கு அவர் சுமார் முஞ்சுக்குமார் வந்து அதை எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங் கொடுக்க முடியும்னு யோசிக்கல. பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை, இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து நம்ம எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூம் பண்ணுறாரு ஆச்சரியமா. ஸோ சார், உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் சார். சங்கர சார், எல்லாருக்கும் ஒரு பிரித்தியூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்களை பார்த்துட்டேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் பெரிய அநியாயம் சார், நான் சொல்லாதீங்க சார். நீங்கள் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற இது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன், அண்ணன் பழைய ஆக்டர்ஸில் யார் நான் பிரமாதம் உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லுவாங்க. சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டைலாக் போட்டு படப்படப்படம் ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவர்மெண்ட் சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறேன் சார். அண்ட் நான் நிஜமாக மனசார இது மேடைக்காக சொல்கிறது, ரொம்ப நாள் மனசார இருக்கிறேன். உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணும் ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். அது டபிள்யூ சப்ஜெக்ட் மாதிரி தான் எனக்கு இன்னும் ஆசைப்படுறேன் நான். யுவர் கிரேட் அண்ட் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னும் ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆடும். வாழ்த்துக்கு நன்றி சார். சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறைய சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்றைக்கி நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக ஆக்கினேன். என்னோட ஃப்ரெண்ட் அவரோட நான் நடிச்சிருக்கேன். நிறையா பேசியிருக்கோம். ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டைரக்டர் கோகுலுக்காக வந்தது. டைரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரமோஷன் இருக்குது அப்படின்னா நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன். அவர் படத்துக்கு அவர் கே ராஜன் சார். என்னோட முதல் படம் நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா. எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார் பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பார். ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றத பக்கத்தில் இருந்து பார்த்தேன் நான் உங்ககிட்ட. வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் நடித்த படம் இது. ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன் தாஸ். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தில் நடிக்க ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் அவரே ஹீரோவாக 3 படம். இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, எங்கள் ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க. அக்கல்யா அந்த டாக்டர் ரீனா ப்ரோ 2 பேருக்கும் நன்றி. ஆனால் எனக்கு 2 பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க, 2 பேருமே வரல.
என்னோட ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொலைன்னு அப்போது அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போதுப்பா இவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு, சத்யராஜ் சார் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க. இப்போது என்னன்னா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் தான். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹேவ் அ கிரேட் கரியர். நான் ஷீத்தல் என்னோட ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடிச்சு கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பரில் டைரக்டர் லோகேஷ். ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ₹1 காசு வாங்கிக்காமல் அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ண ஆர்டிஸ்ட். சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்கள். உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரிகிற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மவின் 2 பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலை அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அதை பண்ண ஜாவித் ரியாஸ் மாநகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார். அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவரை மூஞ்சிலே குத்தினார், நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனால் உண்மை என்னென்னா ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராசஸாக அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறைய டைலாக் நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் படங்களில் எழுதிட்டு இருக்கேன். பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படிங்கும்போது இது எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 2 வாரம் அப்படி தான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம். நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவார். ஃபைனலாக எங்கள் 2 பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும் போது என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பித்து அவங்களோட சம்பளம் பேசுறதுலேருந்து கடைசி நிமிஷம் இப்போ இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அதை நம்ம உள்ளே வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டர் ஆக்டராக வெளில தெரியும் அப்படின்னு எப்போ கண்டிப்பாக நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேறு ஒரு படம் போய் நடிச்சிட்டேன். அப்போ நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாமல் எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டாக ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்குறாரு, அவர் என்னை அப்படி தான் நம்புகிறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவர் இதை பண்ணுறாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாதம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்ல இல்லை எனக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னென்னா இந்த படம் ரொம்ப பெருசாக இருந்தது. எக்கச்சக்க ஆர்டிஸ்ட்டு, எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்கள் படத்தில் காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளோ செலவு இருக்குது, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து திருப்பி ஒரு 3 மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னை நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற இதுக்கப்புறமும் இருக்க போகிற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்து எங்கள் படத்தோட டைரக்டரோட அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால் தான் உயர்ந்தான். அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு படப்பாவே இல்லை. அந்த வீடியோ இன்னொரு 5 செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இல்லை கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்தாலே போடி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கலை. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ். அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்லை ரொம்ப பெரிய படங்களாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பி தான், அந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை, நான் ஒரு வானம் பாடி ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெயிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்கிறது வந்து போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால் படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம்.
இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதிக்காரங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலையே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக பிடிச்சி பண்ணால் மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கே வந்து நடிக்கும் போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனால் செமையாக இருக்கும்னு ஆசையாக பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையாக படிச்சிருங்க. அந்த செமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்தில் ஒன்றும் உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே வந்து சலூனில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், காலேஜ் அவங்க அப்பாக்காக போகிறான், ஆனால் அவன் ஒழுங்காகவே படிக்கலை, அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னென்னா, இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டார். எதுவுமே வரல அதனால் அவன் முடிவெட்ட போயிட்டான்னு இல்லாமல் அவனுக்கு எல்லாமே வரும், செமையாக படித்தான், இருந்தாலும் அவன் பிடிச்சதை செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னு. அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பயங்கரமாக படிச்சிருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும், இன்ஃபேக்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன படித்தாலும், எங்கே இருந்தாலும், என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சுடு. அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்கள் வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படித்த ஃபஸ்ட்டு ஆள். நான் ஒருத்தன் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கை என்னால் மாற்ற முடிச்சது. எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ 100 பேர் 1000 பேராக மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ ஒரு 4 நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மீடியா எனக்கு ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ லான்ச் கவர் பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போலேருந்து நான் பார்க்குற நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங். டேக் திஸ் ஃபில்ம் டு த வேர்ல்ட். நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஆல் தி பெஸ்ட். இனிய பூசம், எங்களுக்கு தைப்பூசம் அன்றைக்கி ரிலீஸ். இனிய தைப்பூசம், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 4 நாள் லீவு, ஆண்டி எங்கள் தம்பி தங்கச்சி இதே பச்சை சட்டை